செம்மை கொள்கை கல்வியின் செம்மை இல்லம் 6 மாத இணையவழி வகுப்பு ஏப்ரல் 18, 2024 அன்று துவங்கியது. வகுப்பில் இணைந்திருந்த மாணாக்கருக்கு ஆசான் மா. செந்தமிழன் அவர்கள் ஆற்றிய செம்மை இல்லம் அறிமுக உரை. அனைவருக்கும் வணக்கம். செம்மை கொள்கை கல்வி என்னும் திட்டத்தின் வழியாக செம்மை இல்லம் என்னும் பாடம் இன்று முதல் தொடங்குகிறது. இதனை கற்பதற்காக வந்திருக்கும் மாணாக்கருக்கும் இதில் ஈடுபட்டு ஒருங்கிணைக்கும் செம்மை சமூகத்தினருக்கும் நன்றி. இல்லம் என்னும் சொல் மிக ஆழ்ந்த கருத்து செறிவினை உள்ளடக்கியது. தமிழில் வீடு என்னும் சொல் அவ்வாறே ஆழ்ந்த பொருளை கொண்டது. உண்மையில் வீடு என்பது மனித வாழ்க்கை நடைமுறைகளிலிருந்து விடுபடுதலைத்தான் குறிக்கும். விடு எனும் சொல்லில் இருந்துதான் வீடு வளர்ச்சி அடைகிறது. மொழி இலக்கணம் அவ்வாறானதுதான். விடுகை, விடுதல் ஆகியனவே வீடு என்னும் நிலைக்கு இட்டுச் செல்லும். வீடு பேறு என்பது கூட இவ்வாறு வழங்கப்பட்ட சொல்லே. மனித வாழ்க்கை நடைமுறைகள் தவிர்க்க இயலாதவை. உடலில் பிறந்து விட்டோம் எனும்போது உடலுக்குரிய நடைமுறைகளோடுதான் வாழ வேண்டும். அதனை விரும்பி செய்ய வேண்டும். அவ்வாறு விரும்பி வாழ்கையிலும் வீடு பேறு அடைதல் அம்மையப்பரால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. வாழும்போதே வீடு பேறு அடைதல் தான் நம்முடைய மரபு. அதுதான் நம்முடைய இறையியல் வலியுறுத்திய மரபு. நேற்றைய உரையில் அறிமுகத்தில் குறிப்பிட்டது போல வாழும்போதே வீடு பேறு அடைதல் என்பதனைத்தான் திருவாசகம் பதிவு செய்தது. வாழ்க்கைக்கு பிறகும் வீடு பேறு அடைய வேண்டும். அது மூலத்தில் சென்று உயிர் ஒடுங்குதலை குறிப்பது. அது எவர் கையிலும் இல்லை, எவர் முடிவிலும் இல்லை. ஆகவே அதனை பற்றிய அக்கறையே நமக்கு தேவையில்லை. அது இறைவனுடைய படைப்பு எவ்வாறு ஒடுக்கத்தை அடையும் என்பது அந்த இறைவனுடைய உரிமைக்கு உட்பட்டது. ஆகவே அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு வாழ்க்கையை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். வாழும்போதே பல்வேறு இடர்களிலிருந்து விடுபட்டு இன்பமாக இருக்க வேண்டும் என்னும் நோக்கில் மனிதர்களுடைய உறைவிடம் வீடு என்று அழைக்கப்பட்டது. அது ஒரு கட்டிடத்தை குறிக்கும் சொல்லல்ல. அது வாழ்க்கையின் ஒரு ஆழ்ந்த நிலையினை குறிப்பது. இன்று வீடு எனும் சொல் ஒரு கட்டிடத்தை குறிப்பதாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நீங்கள் அவ்வாறு கருதக்கூடாது. வீடு என்பதே எவற்றிலிருந்தோ விடுபடும் ஒரு நிலை என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். எவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்பதனை
பாடங்களின் போக்கில் நீங்களே விளங்கிக் கொள்வீர்கள். இல்லம் எனும் சொல்லும் இவ்வாறானதே. இல் அல் ஆகிய இரு சொற்களை அவற்றுக்குரிய சில விளக்கங்களோடு முன்வைத்துவிட்டு செம்மை இல்லம் என்றால் என்ன என விளக்க விரும்புகிறேன். விண்ணில், மண்ணில் என்று கூறும்போது விண் எனும் ஒரு வடிவத்தின் ஊடாக அந்த வடிவத்தில் கலந்து பரவும் நிலையினை அது குறிக்கிறது. மண்ணில் என்றால் மண்ணின் ஊடாக என்ற கருத்துதான் இருக்கிறது. மண் உள் என்றால் மண்ணுக்கு உள்ளே என்று ஆகிவிடும். அது அகம்புறம் என்ற இருமைகளுக்கு உட்படுவது. அதாவது மண்ணுக்கு வெளியே மண்ணுக்கு உள்ளே என்பது மண்ணுள் என்ற சொல்லின் ஒரு கருத்து. மண்ணுள் என்று இருந்தால் மண்ணுக்கு வெளியே என்று ஒன்று இருக்கிறது என்று பொருள். விண்ணுள் என்றால் விண்ணுக்கு உள்ளே என்று ஆகும். விண்ணுக்கு வெளியே என ஒன்று இருக்கிறது என்றுதான் அதற்கு பொருள். அது இருமையை குறிப்பது. உள் எனப்படுவது இருமையின் ஒரு நிலை. இல் அவ்வாறானதல்ல. இல் எனப்படும் ஈரெழுத்து ஒரு மொழி உள்ளே வெளியே என்றெல்லாம் பகுப்பதில்லை. அது ஒரு ஊடுபாய்ந்து கலத்தல் என்பதனைத்தான் குறிக்கிறது. மண்ணில் என்றால் எங்கு மண் இருந்தாலும் அதில் என்று பொருள். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வரையறையே இருக்காது. உங்களால் அப்படி கற்பனையும் செய்ய இயலாது. விண்ணில் என்றால் விண்ணின் எந்த இடத்தில் பகுதியில் என்று எந்த பொருளுமே அதற்கு இருக்காது. என்னுள் என்று கூறுகிறோம். என்னுள் என்றால் எனது மனநிலையில் என்றுதான் அதற்கு பொருள். என்னில் என்றால் எனது மனநிலை மட்டுமல்ல, எனது யாவற்றிலும் என்று பொருள். நீ என்னில் இருக்கிறாய் என்றால் நீ எனது நினைவில் இருக்கிறாய், எண்ணத்தில் இருக்கிறாய் என்று மட்டும் ஆகாது. நீ எனது முழுமையுமாக இருக்கிறாய், எனது யாவற்றிலும் இருக்கிறாய் என்று பொருள். உன்னில் நான் இருக்கிறேன் எனும்போது உனது நினைவில் இருக்கிறேன் என்றோ எண்ணத்தில் இருக்கிறேன் என்றோ பொருளாவதில்லை. உனது யாவற்றிலும் நான் இருக்கிறேன் என்று பொருளாகிறது. இல் எனும் ஈரெழுத்து ஒரு மொழி விரிந்து கலந்து நிலை பெறுதலை குறிக்கிறது. இல்லை என்கிறோம். இல்லை என்பது ஏதோ ஒன்று மறைந்து கிடக்கிறது அல்லது ஏதோ ஒன்று வெளிப்பட வாய்ப்பற்று இருக்கிறது என்று பொருளாகும் சொல். அது அவ்வாறானது இல்லை என்றால் நீங்கள் நினைப்பது போல அது இல்லை என்றுதான் அதற்கு பொருள். இதனை விளங்கிக் கொள்வதற்கு இன்னொரு சொல்லை உங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். அது அல். அல் என்றால் அப்படி எதுவும் இருக்க இல்லை என்று ஆகும். இருப்பதே இல்லை, இருப்பதல்ல என்று ஆகும். அல்ல, இதனை நீ ஏற்கிறாயா? அல்ல என்றால் அதற்கு மேல் எதுவும் பேசுவதற்கு இல்லை என்று பொருள்.
அல், இல் ஆகிய சொற்களுக்கு இடையில் உள்ளது நுட்பமான வேறுபாடு. இல்லை எனும்போது அல்ல என்று ஆகாது. இருக்கிறது, மறைந்து கிடக்கிறது என்றாகும். அல்லது மறைந்து கிடக்கிறதா, வேறு வகையில் இருக்கிறதா, இருக்கிறதா என்றே தெரியுமா தெரியாதா என்று எந்த வரையறைக்குள்ளும் அடக்க இயலவில்லை என்றால் அது இல்லை. இல் எனும் சொல் அவ்வாறானது. அல் அவ்வாறானதல்ல. அது மிக தெளிவாக மறுப்பினை குறிக்கிறது. கோயில் என்பது ஒரு சொல். கோ எனும் சொல் தலைவனை குறிப்பது. தலைவனது இல்லம் என்றுதான் அதற்கு பொருள். கோயில் என்றால் அது கோயில்லம் என்று வழங்கப்படவில்லை, கோயில் என்றுதான் வழங்கப்படுகிறது. ஒருவேளை இல் எனும் சொல்லுக்கு மறுப்பு அல்லது இன்மைதான் பொருள் என்றால் இறைவன் இல்லாத இடம்தான் கோயில் என்று ஆகிவிடும். இறைவன் உறையும் ஆலயத்திற்கு கோயில் என்றுதான் பெயரிட்டோம். ஆகவே இல் எனும் சொல் மறுப்பை அல்லது அல்லாததை குறிப்பது அல்ல. அது உங்களுக்கு அடிப்படையாக விளங்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அடங்காமல் பரவி விரவி கலந்து இருக்கும் நிலை இல் எனப்படுகிறது. அது குறிப்பிட்ட வடிவத்தில் அடங்காததனால் அது யாதென அறிந்து கொள்ள இயல இல்லை. அது குறிப்பிட்ட வடிவத்தில் அடங்காததனால் அது இவ்வாறானதுதான் என்று விளக்க இயலவில்லை. அதுதான் இல்லை எனும் சொல்லுக்கான பொருள். இல் என்ற ஈரெழுத்தொரு மொழி இவ்வாறு ஒரு சிறப்பான கருத்தை கொண்டிருக்கிறது. அல்லன் என்றால் அவன் அவ்வாறானவன் அல்ல என்ற முடிந்த முடிவு. அம் எனும் ஈரெழுத்து ஒரு மொழி பலவற்றின் ஒரு தொகுப்பை குறிப்பது. அது ஒரு பன்மை உள்ளடக்கும் சொல். தமிழ்நூல் கொள்கைப்படி அகரமே ஆற்றல். அந்த ஆற்றல் தனது மையத்தில், கருமையத்தில் உள்ள இம் எனும் எழுத்தோடு இணைகையில் அம் என்றாகிறது. ஆற்றலின் நிறைவு நிலை தனது மையத்திற்குள் பாயும் போது அம் என்றாகிவிடும். அதாவது இதுவரை எவையெல்லாம் வெளிப்பட்டனவோ அவை யாவற்றையும் ஒரு தொகையாக கொண்டிருக்கும் சொல்தான் அம். மிக எளிமையாக இது பன்மையை குறிப்பது என்று புரிந்து கொள்ளலாம். இல் அம் என்றால் ஒரு வரையறைக்கு உட்படுத்த இயலாத, வடிவ நிலைகளுக்குள் அடங்கிவிடாத ஒன்றின் பன்மயமான தொகை என்று பொருள். இது இவ்வாறானதுதான் என்று வரையறுத்து விட இயலாது. ஆனால் அது ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கிறது. ஆகாயம் ஒரு வடிவத்தில் தான் இருக்கிறது. ஆனால் அது எளிய வரையறைகளுக்கு ஆட்படாதது. அது அவ்வாறு இருப்பதனால்தான் தனக்குள் அண்டத்தை அடக்கி கொண்டிருக்கிறது. அந்த அண்டத்திற்கு வினைகளை வழங்குகிறது. அந்த அண்டத்தின் உட்பொருட்கள் பலவற்றின் வாழ்க்கை செழித்தோங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒருவேளை ஆகாயம்
வடிவத்தில் அடங்கிவிட்டால் அதன் உள்ளே எந்த பொருளும் இருக்காது, யாவுமே ஒடுங்கி போகும் அல்லது சிதறி போகும். கோ இல் எனும்போது இறைவன் இருக்கும் இடம். ஆனால் குறிப்பிட்ட வடிவத்தில்தான் அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள் என்று வரையறுக்க வாய்ப்பற்ற இடம் என்று அதற்கு பொருள். இல்லம் என்பது மனித வாழ்க்கையின் வரையறைகள் யாவற்றையும் உள்ளடக்கிய, அதேவேளை தனக்கென்று குறிப்பிட்ட வரையறுப்புகள் இல்லாத ஒரு அமைப்பு. அது பன்மயமான அமைப்பு என்பதனை வலியுறுத்தவே அம் என்று முடிகிறது. இருக்கும் யாவற்றையும் அவ்வவற்றின் தன்மைகளை சிதைத்து விடாமல் அப்படியே ஒரு தொகையாக கொண்டிருத்தல் என்பதுதான் அம். அம்மா என்பதும் இவ்வாறான சொல்தான். ஆ என்பது உயிரினை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி. அது விரிவையும் குறிக்கும், உயிரையும் குறிக்கும். ஒரு பல்வேறு கூறுகளை கொண்ட ஒரு தொகை உயிராக விரிவடைகிறது. ஒரு உயிராக பல்வேறு கூறுகள் அதற்குள் இருக்கின்றன. அது ஒரு தொகையாக, ஒரு வடிவமாக இருக்கின்றது. அந்த வடிவம் ஒரு உயிராக விரிவடைகிறது என்றால் அது அம்மா என்றாகும். இல்லம் இவ்வாறு பன்மயம் கொண்டதாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய இறைத்தமிழ் வழங்கியிருக்கும் வழிகாட்டல். ஆகவேதான் இச்சொல் இதற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இல்லத்தின் உறுப்பினர்கள், உறுப்பு பொருட்கள் இந்த கொள்கையினை விளங்கிக் கொண்ட வகையில் இருக்கையில் நமக்கு இறைவன் வழங்கிய அருள் அவ்வாறே நிலை பெற்று விடுகிறது. இல்லத்தின் உறுப்பினர்கள் இவர்கள் மட்டுமே என்று வரையறுக்க வாய்ப்பே இல்லை. அந்த இல்லம் எந்த மனிதர்களால் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த மனிதர்கள் விரும்பினால் எவ்வளவு பேரையும் உறுப்பினர்களாக்கிக் கொள்ளலாம். இந்த வரையறையை அவர்கள் மாற்றிக்கொண்டே இருக்கலாம். அதுதான் இல்லம். இல்லத்தின் உறுப்பினர்கள் அவரவருடைய தனித்தன்மைகளை வெளிப்படுத்தும் உரிமைகளுடன் இருக்க வேண்டும். ஆகவேதான் அது அம் எனப்படுகிறது. அவரவரும் அவரவருக்குரிய தன்மைகளை வெளிப்படுத்தி பன்மயமாக வாழ வேண்டும். இவ்வாறு பல்வேறு கூறுகள், தனித்தன்மைகள் ஒரு தொகையாக இருப்பதனால் இந்த கட்டமைப்பு இல்லம் என்று அழைக்கப்படுகிறது. இதிலிருந்துதான் இல்லறம் என்ற சொல் வளர்ச்சி அடைந்தது. இல்லம்தான் அடிப்படை. அது இல்லமாக இருந்தால் அதிலிருந்து அறம் வளரத்தான் செய்யும். இல்லம் எனப்படுவது ஒரு கட்டிடத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்கு உட்பட்ட சில மனிதர்களின்
எண்ணிக்கையோ குறிப்பதல்ல என்பது உங்களுக்கு நிறம் விளங்கி இருக்கும். இல்லை எனும் சொல் மறுப்பை குறிக்கிறது. நான் மொழி மரபுப்படி அல்லது தமிழ்நூல் கொள்கைப்படி அதனை கூறுகிறேன். ஐ எனும் ஓரெழுத்து ஒரு மொழி, தலைவன் தலைவி என்றுதான் பொருளாகும். இல்லை என்றால் ஒன்று கேட்கப்படும் பொழுது அதனை உண்மையாகவே விளக்க இயலவில்லை, ஏதோ ஒன்றாக அது இருக்கிறது, அது இதுதான் என்று என்னால் விளக்க இயலவில்லை என்று உள்ளே இருக்கும் இறைவனிடம் ஒப்படைத்துவிட்டு இல்லை என்று கூறுவதுதான் அதற்கு உள்ள விளக்கம். இல்லை என்றால் அது மறுப்பல்ல. அல்ல என்பது மறுப்பு, இல்லை என்பது நேரடியான மறுப்பே ஆகாது. இங்கே வாழ்க்கையின் நடைமுறைகள் தனித்தனி கூறுகளாகவும் தனித்தனி நோக்கங்களுக்கு உட்பட்டதாகவும் புரிந்து கொள்ளப்படுவதனால் இவ்வாறான கருத்துகளின் தொகுப்பு புழக்கத்தில் இல்லாமல் போய்விட்டது. மனிதர்கள் தங்களுடைய தனித்தன்மைகளை பற்றி அக்கறை காட்டுகிறார்கள், பொதுத்தன்மைகளை புரிந்து கொள்ள தவறுகிறார்கள். ஒரு சிலர் பொதுத்தன்மைகளின் மீது அக்கறையுடன் இருக்கிறார்கள், தனித்தன்மைகளை புறந்தள்ளி விடுகிறார்கள். இந்த இரண்டையும் ஒருங்கே கொள்ளுதலும் ஒரு தொகையாக உள்வாங்கிக் கொள்ளுதலும் மிகவும் இன்றியமையாத கொள்கை. தனித்தன்மைகள் பொதுத்தன்மைகள் ஆகியன இயைந்துதான் இருப்பன என்பதனை அடிப்படைக்கும் அடிப்படையாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய தனித்தன்மையில் பொதுத்தன்மை இருந்தே ஆக வேண்டும். நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் அது உள்ளது. உங்களுடைய பொதுத்தன்மையில் உங்களுக்குரிய தனித்தன்மைகள் உள்ளன. இந்த இரண்டையும் ஒருங்கே உள்வாங்குதல் அனைவருக்கும் பொருத்தமான இன்றியமையாத ஒரு கல்வி. செம்மை இல்லம் என்ற தலைப்பிலான பாடத்தில் இந்த கருத்தின் நடைமுறைகளை நான் விளக்குவதற்கு விருப்பமாகத்தான் இருக்கிறேன். ஆண் பெண் எனும் சொற்கள் இரண்டு வேறு வேறு பாலின பிரிவுகளை குறிப்பன. இந்த இரண்டிற்கும் தனித்தன்மைகள் உள்ளன, பொதுத்தன்மைகளும் உள்ளன என்பது நீங்கள் அறிந்ததே. தனித்தன்மைகள் பேணப்பட வேண்டும் எனும் போது பொதுத்தன்மைகளை சிதைக்க வேண்டும் என்று ஆகாது. ஒரு பெண்ணின் தனித்தன்மைகள் காக்கப்பட வேண்டும் எனும் பொழுது ஆணின் தனித்தன்மைகளை சிதைக்க வேண்டும் என்று பொருளாகாது. இருவருக்குமான பொதுத்தன்மைகளை பற்றி அக்கறை காட்ட வேண்டும் வேண்டாம் என்றும் பொருளாகாது. பொதுத்தன்மை என்பது என்ன? பல்வேறு தனித்தனி கூறுகளின் ஒரு தொகைதானே. பொதுமை என்பதே தனிமையின் ஒரு தொகைதானே. பல்வேறு தனிமைகள் ஒரு தொகையாக இருந்தால் அது பொதுமை. இந்த இரண்டும் எப்படி இயந்தே இருக்கின்றன என்று நீங்கள் பாருங்கள். இவை வேறு வேறு அல்ல. ஒரு இல்லம் இதனை நன்கு உள்வாங்கிக் கொண்டதாக இருந்தால் அவ்வில்லத்தில் இன்பம் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு மனிதருக்கும் தனித்தன்மைகள் இருக்கின்றன. அவற்றை
அப்படியே விட வேண்டும். அவ்வாறு அவர்கள் தனித்தன்மையுடன் இருக்கிறார்கள் என்பதற்காக பொதுத்தன்மைகளே வேண்டாம் என்று எவரும் கருதவும் கூடாது. ஒரு இல்லத்தின் பொதுத்தன்மை என்பது என்ன? நான் கூறப்போகும் கருத்தினை ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு இல்லத்திற்கும் அடிப்படையான ஒரு கருத்தமைவு இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். நீங்கள் இன்று குடும்பம் என்ற சொல்லால் அதனை அழைக்கிறீர்கள். நானும் அந்த இடத்திற்கே வருகிறேன். அதை குடும்பம் என்றே வைத்துக் கொள்வோம். குடும்பம், ஒரு குடும்பத்திற்கென்று ஒரு கருத்தமைவு இருக்கிறது. அது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் உண்டு. ஒரு குடும்பம் உறவுகளை எவ்வாறு நோக்குகிறது? தொழில், பணி, நிதி, உணவு, உடல் நலம், சிறுவர் நலம், முதியோர் நலம், பொது அறிவு ஆகியவற்றில் ஒவ்வொரு குடும்பமும் தனக்கென ஒரு கருத்தமைவை கொண்டிருக்கிறது. இது இவ்வாறுதான் இருக்கிறது. ஒருவேளை உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் இதனை ஒரு கற்பனை என்று கொள்ளுங்கள். இன்னும் நான் விளக்க இது கற்பனை அல்ல, இப்படித்தான் இருக்கிறது என்று நீங்களே ஒப்புக்கொள்வீர்கள். இந்த குடும்பம் நிதியை எவ்வாறு நோக்குகிறதோ அவ்வாறு அந்த குடும்பம் நோக்குவதில்லை. உறவுகளை பற்றிய பார்வை இக்குடும்பத்தில் எவ்வாறு உள்ளதோ அக்குடும்பத்தில் அவ்வாறு இல்லை. உணவு கொள்கைகள் அல்லது நடைமுறைகள் குடும்பத்திற்கு குடும்பம் வேறுபடுகின்றன. சில கோடி குடும்பங்கள் இருப்பினும் இந்த சில கோடி குடும்பங்களுக்கும் இவற்றில் தனித்தனி கருத்தமைவுகள் இருக்கின்றன என்கிறேன் நான். இந்த கருத்தமைவு யாரால் அமைக்கப்படுகிறது? இந்த கருத்தமைவு என்ன செய்கிறது? இந்த கருத்தமைவை எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படையான பாடம். யாவரும் ஒரு சமூகத்தில் தான் வாழ்கிறோம் எனினும் அந்த சமூகத்தின் உறுப்புகளாகிய இல்லங்கள் தனித்தனி கருத்தமைவுடன் இருக்கின்றனவே. இக்கருத்தமைவினை அமைப்பது யார்? ஒரு இல்லத்தின் கருத்தமைவு அந்த இல்லத்தின் உறுப்பினர்களில் ஆழ்ந்த விருப்பம் கொண்ட யாரோ ஒருவரால் அமைக்கப்படுகிறது. ஒரே ஒருவருக்குத்தான் யாவரை காட்டிலும் ஆழ்ந்த விருப்பம் இருக்கும் என்பது மெய்மை. ஒத்த அளவில் ஒத்த ஆழத்தில் 2 பேருக்கு கூட விருப்பம் இருப்பதற்கான வாய்ப்பு படைப்பில் இல்லை. சமம் என்று எதுவும் இல்லை என்பது நம்முடைய இறையியல் மற்றும் அண்டவியல் கொள்கை. சமம் என்று எதுவுமே இல்லை. ஒன்று மிகை, இன்னொன்று குறை என்றுதான் இருக்கும். ஒரு இல்லத்தின் கருத்தமைவினை அந்த இல்லத்தின் உறுப்பினர்களில் எவர் ஆழ்ந்த விருப்பத்தில் இருக்கிறாரோ அவரே அமைக்கிறார். அவருடைய விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அந்த இல்லத்தின் உறுப்பினர்களுடைய தன்மைகள் யாவும் வடிவமைக்கப்படுகின்றன அல்லது கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஒரு மனிதருடைய ஆழ்ந்த விருப்பம்தான் இல்லத்தின் கருத்தமைவினை வடிவமைக்கிறது என்றால் உறுப்பினர்களில் ஒருவருக்கு கூட கட்டுப்பாடும் கண்காணிப்பும் இருக்காது. மாறாக யாரோ ஒருவருடைய இறுக்கமான அல்லது சற்று வெறிபிடித்த பிடிவாதம்
ஆழமாக இருக்கிறது என்றால் அந்த இல்லத்தின் உறுப்பினர்கள் யாவரையும் அக்கருத்தமைவு கட்டுப்படுத்தும், கண்காணிக்கும். அந்த இல்லம் அந்த யாரோ ஒருவருடைய இறுக்கத்தினால், பிடிவாதத்தினால் வெற்றிகளை குவிக்கலாம், புகழ் பெறலாம். நான் அவற்றை பற்றி எல்லாம் கூறவில்லை. அவற்றின் மீது எனக்கு மரியாதையும் துளி மதிப்பும் இருப்பதில்லை. நமக்கு வாழ்க்கையில் இன்பமும் நிறைவும் வேண்டும் என்று விரும்புவோம் ஆயின், வெற்றிகள், புகழ் ஆகியவற்றின் மீது உண்மையிலேயே மரியாதை இருக்காது, மதிப்பு இருக்காது. அவையெல்லாம் இன்பத்திற்கு இடையூறுகள் என்று உங்களுக்கே அப்போது விளங்கும். விருப்பம் ஆழ்ந்திருக்கையில் இல்லத்தின் உறுப்பினர்களுக்கிடையே இணக்கம் இருக்கும், அவரவருக்குரிய தனித்தன்மைகள் இருக்கும். இறுக்கமும் பிடிவாதமும் சில வேளைகளில் வன்மமும் அழுத்தமாக இருக்கையில் நிம்மதி இருக்காது. அந்த யாரோ ஒருவர் இவ்வாறான இறுக்கங்களை ஒருவேளை தளர்த்தி கொள்வாரா என்றால், மறுகணம் கட்டுப்பாடுகள் விலகும், கண்காணிப்புகள் நொறுங்கும், நிம்மதியின்மை சிதைந்து போகும். படிப்படியாக அந்த இல்லம் வளர்ச்சி அடையும். இல்லம் எனும் சொல்லே வரையறைகளில் அடங்காத ஒரு கட்டமைப்பு என்றுதான் பாடத்தை தொடங்கினேன். இந்த கட்டமைவே ஒரு வரையறையில் அடங்காததுதான், இது பன்மைகளின் ஒரு தொகைதான் என்று இறையனார் வழங்கிய தமிழே அதற்கு பெயரிட்டு விட்ட பிறகு, ஒருவரின் இறுக்கமும் பிடிவாதமும் வன்மமும் அதனை வழிநடத்தினால் அதில் நிம்மதிக்கும் மகிழ்ச்சிக்கும் என்ன வாய்ப்பு இருந்துவிடப் போகிறது? அந்த யாரோ ஒருவர் எங்கோ இருப்பவர் அல்ல, எங்கும் இருப்பவர். சமூகத்தில் எங்கு நோக்கினாலும் அந்த யாரோ ஒருவர் தான் மிகுதியாக இருக்கிறார். விளைவாக குடும்பம் எனும் அமைப்பிற்கு உள்ளேயே மனிதர்கள் தனித்தும் கைவிடப்பட்டும் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சாலைகளில் திரிகிறார்கள், மண்ணல காப்பகங்களில் திரிகிறார்கள். நோய் நோய் என்று எங்கும் நோய்களுடன் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். நிதிச் சுமையில் உழல்கிறார்கள், கடனை சுமந்து கொண்டிருக்கிறார்கள். கோயில்களில் குவிகிறார்கள், நீண்ட தொலைவிற்கு நடக்கிறார்கள், மலையேறுகிறார்கள், இறங்குகிறார்கள், பத்தியம் இருக்கிறார்கள், பட்டினி கிடக்கிறார்கள், இன்னும் பல செய்கிறார்கள். இவ்வளவு பாடுகளுக்கும் பின்னால் இருப்பது அவர்களுடைய அவதி, வெளிப்படுத்த வாய்ப்பற்ற துயரம். நான் எவ்வளவு அழுத்தத்தில் இருக்கிறேன் என்று கூட எனக்கு புரியவில்லையே என்ற குழப்பம். நான் நன்றாகத்தான் இருக்கிறேனா அல்லது சிக்கி கிடக்கிறேனா என்று கூட புரிந்து கொள்ள முடியாத மயக்கம். இப்படி ஒரு சமூகத்தின் பெரும்பகுதி மனிதர்கள் அலைவதற்கு அடிப்படை இல்லத்தின் கருத்தமைவு சிதைந்து போனதுதான். ஒரே ஒரு மனிதர் தன்னுடைய ஆழ்ந்த விருப்பத்தினால் நல்லிணக்கத்தையும் இன்பத்தையும் நிம்மதியையும்
பரப்புகிறார் அல்லது விளங்கச் செய்கிறார் என்றால் அந்த யாரோ ஒரு மனிதருடைய விருப்பம் எண்ணிக்கை வரம்பில் அடங்காத அளவிற்கு மனிதர்களை மீட்டெடுத்துவிடும். அவ்வாறு ஒரு மனிதருடைய விருப்பம் எத்தனை பேரை மீட்டெடுத்தாலும் அத்தனை பேரும் அவருடைய இல்லத்தின் உறுப்பினர்கள், அந்த குடும்பத்தின் உறுப்பினர்களாக கருதப்படாமல் போகலாம். ஆனால் அது ஒரு இல்லம். நீங்கள் உங்களுடைய வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் உள்ள குடும்பத்தின் இன்பத்திற்காக ஆழ்ந்து விரும்புகிறீர்கள் என்றால் அந்த வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கையில் உள்ள மனிதர்கள் உறுதியினும் உறுதியாக மலர்ச்சி அடைந்து விடுவார். உங்களிடம் இருப்பது விருப்பமா அல்லது இறுக்கமா, பிடிவாதமா என்பதனை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சக மனிதர்களுடைய தனித்தன்மைகளில் குறுக்கிடக்கூடாது என்ற அடிப்படை ஒழுங்கு உங்களுக்கு விளங்க வேண்டும். அதனை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். உங்களுக்கு பிடித்தவாறு பிறர் இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு துளியும் இருக்கக்கூடாது. பிறருக்கு பிடிக்குமாறுதான் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற மயக்கமும் உங்களிடம் இருக்கக்கூடாது. உடன் இருப்பவர்களுடைய எதிர்காலமே உங்கள் கையில் தான் இருக்கிறது என்பது போன்ற பொய்மை உங்களிடம் அறவே இருக்கக்கூடாது. மாறாக நான் எனது தனித்தன்மைகளுடன் இன்பமாக வாழ விரும்புகிறேன். அவ்வாறே என் உடன் இருப்பவர்களின் தன்மைகளும் காக்கப்பட வேண்டும் என்று மட்டும் நீங்கள் விரும்ப வேண்டும். உண்மையாகவே அவ்வாறு விரும்ப வேண்டும். வேறு எந்த முடிவும், தீர்ப்பும், மதிப்பீடும் உங்களுக்கு இல்லை என்றால் அது அவ்வாறே நிகழும். யாரேனும் உங்களிடம் வந்து ஒரு சிக்கலை முன்வைத்தால் உடனடியாக அதற்குரிய தீர்வினை உங்களால் வழங்க இயலும். அல்லது உங்களை அறியாமலே அது தீர்க்கப்படும். ஏனெனில் இப்பொழுது நீங்கள் பிடிவாதத்தில் அல்லது இறுக்கத்தில் பற்றி கிடக்கவில்லை, விருப்பத்தில் இருக்கிறீர்கள். விருப்பம் எனப்படுவது வேண்டுதலை குறிக்கும் சொல்தான். நீங்கள் வேண்டுதலில் இருக்கிறீர்கள். இல்லத்தின் இன்பத்திற்கான வேண்டுதல் உங்களிடம் இருக்கிறது. அதில் நீங்கள் தான் ஆழ்ந்திருக்கிறீர்கள். அந்த யாரோ ஒருவர் நீங்கள் தான். உங்கள் அளவிற்கு ஆழமாக வேறு ஒருவர் வேண்டுதலில் இல்லை. ஆகவே உங்களுடைய வேட்கை அம்மையப்பரால் நிறைவேற்றப்படுகிறது. இதுவரை எதனை நீங்கள் அறுக்க முடியாத சங்கிலி என கருதி கொண்டிருந்தீர்களோ அது இற்று விழுந்து பொடி பொடியாகி காற்றோடு காற்றாக அடித்து செல்லப்படுவதை காண்பீர்கள். அது அவ்வாறுதான் செல்கிறதா என்று உங்களால் நம்பக்கூட இயலாது. அது ஒரு கற்பனை போல் இருக்கும். இதனை உங்களுடைய விருப்பமே நிகழ்த்திவிடும். உங்களிடம் இறுக்கம், பிடிவாதம், வன்மம் ஆகியனதான் இருந்தன என்றால் அந்த ஒரு சங்கிலிக்கு பதிலாக இன்னும் 2, 3, 4 சங்கிலிகளை நீங்கள் வாங்கி சிக்கல்களை மிகுதியாக்கி இருப்பீர்கள். ஏறத்தாழ உங்களில் பெரும்பகுதியினர் அவ்வாறுதான் செய்கிறீர்கள்.
ஒரு சிக்கலிலிருந்து வெளியேறுவதற்கு அதனினும் இடர் மிகுந்த பல்வேறு சிக்கல்களைத்தான் தீர்வு என நம்புகிறீர்கள். உண்மையில் தீர்வு எளிமையாகத்தான் இருக்கும். சிக்கல் தான் பகட்டாக இருக்கும். உங்களுடைய இறுக்கம், பிடிவாதம், வன்மம் ஆகிய குணங்களால் பகட்டுகளுக்கு உணவு கிடைத்து விடுகிறது. ஒருவர் ஏன் இறுக்கமாக இருக்கிறார் அல்லது பிடிவாதமாக இருக்கிறார் என்றால், அவர் விளைவுகளின் மீது பற்று கொண்டிருக்கிறார் என்றுதான். விளைவுகளை பற்றிய அக்கறையற்றவர்கள் அல்லது விளைவுகளின் மீது எனக்கு கட்டுப்பாடு இல்லை என்பதனை புரிந்து கொண்டவர்கள் பிடிவாதம் பிடிக்க வாய்ப்பே இல்லை. அவர்களுக்கு பிடிவாதம் பிடிக்காது. இறுக்கம், பிடிவாதம் ஆகியனவெல்லாம் எதனை குறிக்கும் சொற்கள்? விளைவுகளின் மீதான நம்பிக்கை, அச்சம் ஆகியவற்றில்தான் பிடிவாதம் இருக்கிறது. வேறு எதில் பிடிவாதம் இருக்கிறது? எதில் பிடிப்பு இருக்கிறது? விளைவுகளின் மீது பிடிப்பு இருக்கிறது. அதன் மீது இறுக்கமான கருத்து இருக்கிறது. அது ஒருவேளை நிகழவில்லை என்றால் அதனை சிதைக்க வேண்டும் அல்லது அதற்கு காரணமானவர்களை பழிதீர்க்க வேண்டும் என்ற வன்மம் இருக்கிறது. இவை யாவுமே விளைவுகள் பற்றிய உங்களுடைய கருத்துகள். நான் உங்களை விளைவுகளை பற்றிய ஆழ்ந்த புரிதலுக்குத்தான் அழைக்கிறேன். எதுவும் விளைவதில்லை, எதுவும் முடிவதில்லை என்பதுதான் உண்மை. இதுதான் விளைவு என்று உங்களால் எதனையுமே கூற இயலாது. நெல் விளைந்தது என்பீர்களே ஆயின் விதை விளைந்தது என்று நான் கூறுவேன். அது விளைவே அல்ல. விதை எனும் சொல்லே விளைவினை குறிப்பதல்ல. அது தொடக்கத்தை மிகுதியாக குறிப்பது. விளைவு என்று எதுவும் இல்லை, முடிவென்று எதுவும் இல்லை. யாவும் இயக்கத்தில் இருக்கின்றன, யாவும் வினைப்பாட்டில் இருக்கின்றன. நீங்களும் வினையாற்ற வேண்டும், வினையாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். எவையெல்லாம் விளைகின்றனவோ அவையெல்லாம் உங்களுடைய முயற்சிகளினால் அல்ல, அவையெல்லாம் ஏற்கனவே இங்குதான் இருக்கின்றன. அவையெல்லாம் இறைவனுடைய வினைகளின் வெளிப்பாடுகள் என்று மட்டும் புரிந்து கொண்டு நீங்கள் வினையாற்றிக் கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு இருப்பது விருப்பத்தில் வாழும் வழிமுறை. இல்லம் இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் அதன் மீது உங்களுக்கு விருப்பம் தான் இருக்க வேண்டும். இறுக்கமும் பிடிவாதமும் வன்மமும் கூடவே கூடாது. இன்றுள்ள மிக பெரும்பான்மையான இல்ல கட்டமைப்புகளில் நோய், கடன், பகை, நம்பிக்கை சார்ந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள், துயரங்கள், தவிப்புகள் இருப்பதற்கு அடிப்படையே அந்த இல்லங்களில் உள்ள மனிதர்களின் இறுக்கமும் பிடிவாதமும் தான். விளைவுகள் மீது பற்று கொண்டவர்கள் வெற்றி தோல்விகளை கண்டு உணர்ச்சி வயப்படுவார்கள். சிறு வெற்றி அவர்களை குதிக்க செய்யும், சிறு தோல்வி தடுமாறச் செய்யும். வேறு சிலரோ சிறு வெற்றிகளுக்கு முகம் கொடுக்காமல் பெருவெற்றி வரை வரும் வரை அதே இறுக்கத்துடன் காத்திருப்பார்கள். எவ்வளவு தோல்விகள் கிடைத்தாலும் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டும் இருப்பார்கள். இப்படி இறுக்கமும் பிடிவாதமும் கொண்டவர்கள் பல வகையில் இருக்கிறார்கள். இயல்பான விருப்பத்தில் வாழ்பவர்கள் ஒவ்வொன்றையும் உள்வாங்குவார்கள்.
எந்த விளைவும் அவர்களை அசைக்காது. அவர்களுக்கு விருப்பமானது விளைந்து விட்டால் கூட குதிக்க மாட்டார்கள். அவ்வாறான விளைச்சலுக்காக இறைவனுக்கு நன்றி கூறிவிட்டு அடுத்த விருப்பத்திற்கு சென்று விடுவார்கள். உண்மையில் வாழ்க்கை என்பது அவ்வளவுதான். நீ வேண்டு, வழங்கப்படும் வரை வேண்டு, உனக்கு அருளப்படும். உனக்கு வழங்கப்பட்ட அருளை கொண்டாடு, களிப்புடன் இரு. இன்னும் ஆழத்திற்கு சென்று இன்னும் வேண்டு, இன்னும் ஆழத்திற்கு சென்று இன்னும் வேண்டு, இன்னும் ஆழத்திற்கு சென்று வேண்டுதலில் அல்லது விருப்பத்தில் நீ நிலைத்து கொண்டே இருக்கிறாய் என்றால் இறைவனுடைய அகத்திற்கே சென்று விடுவாய். அதன் பிறகு உனக்கு வேண்டுதல் என்றே ஒன்று இருக்காது. உனக்கு என்ன வேண்டுமோ அதனை அவனே அருளி விடுவான். இவ்வளவு எளிமையானது வாழ்க்கை. இது இவ்வளவு எளிமையாக பரவி கலக்கும் தன்மையது என்பதனால்தான் இந்த வாழ்க்கைக்கென்று வழங்கப்பட்ட கட்டமைப்பிற்கு இல்லம் என்றே பெயர் சூட்டப்பட்டது என நான் கருதுகிறேன். இந்த இல்லம் செயல்படுவதற்குரிய களமாக இருப்பதனை வீடு என்று வழங்கியதற்கும் இதுதான் அடிப்படை என்று நான் கருதுகிறேன். விடுபட்டவர்கள் ஒன்று கூடும் இடம்தான் வீடு. அவர்கள் எதிலிருந்து விடுபடுகிறார்கள்? பல்வேறு பற்றுகளிலிருந்து, இறுக்கங்களிலிருந்து, பிடிப்புகளிலிருந்து விடுபடுகிறார்கள். அவற்றிலெல்லாம் இருந்து விடுபட்டு விட்டால் வாழ்க்கையே இருக்காது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன என்று இன்னும் புரியவில்லை என்றுதான் அதற்கு பொருள். எத்தனை இறுக்கங்களை, பிடிவாதங்களை நீங்கள் விட்டொழிக்கிறீர்களோ அத்தனை வாழ்க்கையின் கூறுகளை நீங்கள் காண்கிறீர்கள். இன்று காலை எழுந்து ஒரு பிடிவாதத்தை பொசுக்கிவிட்டீர்கள் என்றால் வாழ்க்கையின் ஒரு மலர் உங்கள் எதிரே மனம் வீசும். உங்களுக்குள்ளிருந்து ஒரு பூ பூத்துவிடும். ஒரு பிடிவாதத்தை நீங்கள் கொளுத்தும் பொழுது உங்களுடைய அகம் குளிர்ந்து ஒரு மலரையாவது உங்களுக்கு அறிமுகப்படுத்திவிடும். நீ இவ்வாறான பெண்தான், நீ இவ்வாறான ஆண்தான், இதுவரை அந்த பிடிவாதத்தினால் நீ இறுகி கிடந்தாய் என்பதனை அந்த மலர் உங்களுக்கு உணர்த்தும். ஒரு சில நாட்களில் உங்களிடம் இருக்கும் 100 இறுக்கங்களை, பிடிவாதங்களை கொளுத்தி விட்டீர்கள் என்றால் உங்களுடைய முகம் எப்பொழுதும் மலர்ச்சியுடன் தான் இருக்கும். உங்களை காண்பவர்கள் உங்களால் உள்வாங்கப்படுவார்கள். உங்கள் முகம் அவர்களுக்கு மலர்ச்சியை வாரி வழங்கிவிடும். எந்த முன்முடிவும் உங்களிடம் இருப்பதில்லை. எவர் மீதும் உங்களிடம் தீர்ப்பு இல்லை. எவர் மீதும் மதிப்பீடு உங்களுக்கு எழுவதில்லை எனும்போது உங்களிடம் வேறு என்ன இருக்கும்? இறுக்கமும் பிடிவாதமும் வன்மமும் இல்லாத மனதில் என்ன இருக்கும் என்று கருதுகிறீர்கள்? வேண்டுதல் இருக்கும், வேறொன்றும் இருக்காது. அந்த வேண்டுதல் தனக்குரியது அன்று. அதன் மிக பெரும்பகுதி பிறருக்குரியது. ஏனெனில் தன்னோக்குவாதிகளுக்கு வேண்டுதல் என்றால் என்னவென்றே தெரியாது. தன் நோக்கமே பெரிது என்று இருப்பவர்கள்தான் இறுக்கம், பிடிவாதம், வன்மம் ஆகியவற்றில் நிலை பெறுவார்கள். அவர்கள் தன்னை பற்றித்தான் எண்ணுவார்கள்,
தன் நலன்களை பற்றித்தான் இயங்குவார்கள். அவர்கள் அதில் மிகவும் வலிமையுடையவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அந்த இல்லம் முழுமையும் அவர்களுடைய இறுக்கம் மற்றும் பிடிவாதத்தால் ஆட்டுவிக்கப்படும். ஒருவேளை அவர்கள் தன்னுடைய இந்த குணங்களிலிருந்து விலகுகிறார்கள் என்றால் அந்த இல்லம் விடுவிக்கப்படுகிறது. அங்கு விடுதலை எனும் உணர்வு பரவும். அதுவரை இந்த தீவினைகள் தம்முடைய ஆட்டத்தை அடக்கிக் கொண்டு அந்த இல்லத்திலிருந்து வெளியேற தொடங்கும். உங்களுடைய இல்லம் விளங்க வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பத்திலிருந்து உங்களுக்கு நான் கூறுகிறேன், உங்களில் எவருக்கெல்லாம் இவ்வாறான இறுக்கமும் பிடிவாதமும் வன்மமும் இருக்கிறதோ அவரெல்லாம் அவற்றிலிருந்து வெளியேறுங்கள். உங்களிடம் இருப்பது விருப்பமா இறுக்கமா என்று உங்களுக்கே தெரியும். மற்றவர்களை நோக்காதீர்கள். மற்றவர்கள் இதனை எவ்வாறு பார்ப்பார்கள் என்றெல்லாம் அஞ்சாதீர்கள். நான் மிக நெருக்கமாக உங்களுக்கு அருகே வந்து அல்லது உங்களுக்கு உள்ளே வந்து கூறுகிறேன், உங்களுடைய இறுக்கங்களை நீங்களே பொசுக்கி விடுங்கள். உங்கள் பிடிவாதங்களை நீங்களே கொளுத்தி விடுங்கள். தன்னோக்கு என்ற நிலையிலிருந்து வெளியேறுங்கள். வலிமை என்ற இயல்பு இறைவனால் ஒரு சிலருக்குத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆயிரம் மீன்கள் கூட்டமாக நீந்தினாலும் ஓரிரு மீன்களுக்குத்தான் வழிநடத்தும் வலிமை வழங்கப்பட்டது. 1000 பறவைகள் கடல் கடந்து பறந்தாலும் ஒரு சில பறவைகளுக்குத்தான் அவை யாவற்றையும் வழிநடத்தும் வலிமை வழங்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறான வலிமை உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் வழிநடத்த வேண்டும். வழிநடத்துதல் என்பது தன்னோக்கிலிருந்து விலகுதல் தான். எந்த விளைவிலிருந்து தனக்கு என்ன கிடைக்கும் என்ற பார்வையே இல்லாத நிலைக்கு எவர் வருகிறாரோ அவர்தான் வழி நடத்துவார். நீங்கள் வழிநடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் உங்களுக்கு இவ்வளவு திறன்களை வழங்கியிருக்கிறார். நீங்களோ அந்த திறன்களை உங்களுடைய தன்னோக்கு வெறிபிடித்த இறுக்கங்களுக்காகவும் பிடிவாதங்களுக்காகவும் பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். விளைவாக உங்கள் உடன் இருப்பவர்கள் துயரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் துயரத்தில் இருக்கிறார்கள் என்பதனை கூட அவர்கள் அறியவில்லை, அல்லது நீங்களும் அறிந்திருக்கவில்லை. ஒருவேளை அவர்கள் அவ்வாறுதான் இருக்கிறார்கள் என்று அறிந்த பிறகும் உங்கள் இறுக்கங்களை நீங்கள் தளர்த்தவில்லை. ஒவ்வொரு இல்லத்திற்கும் ஒரு கருத்தமைவு இருக்கிறது. அந்த கருத்தமைவு யாரோ ஒருவரால் அமைக்கப்படுகிறது என்று நான் கூறினேன். அந்த யாரோ ஒருவராகிய உங்களுக்கு இருக்கும் தனித்தன்மையே உங்களுடைய வலிமைதான். உங்கள் வலிமை உங்கள் இல்லத்தில் இருக்கும் உறுப்பினர்களுக்கானது மட்டுமல்ல, மாபெரும் சமூகத்தையே வழிநடத்தக்கூடியது என்பதனை உண்மையிலும் உண்மையாக மிக மிக தெளிவாக கூறுகிறேன். ஒரு மனிதருடைய வழிநடத்தும் திறன் ஒரு மாபெரும் சமூகத்தை அரவணைக்கத்தக்கது. அதில் சிறியது பெரியது என்ற பாகுபாடே இல்லை. நீங்களோ 4 பேர் 5 பேருக்காக உங்களுடைய இவ்வளவு திறன்களையும் விரயம் செய்கிறீர்கள். அந்த 4-5 பேருக்காக உங்களுடைய திறன்களை நீங்கள் வேண்டுதலாக அல்லது விருப்பமாக கொண்டிருந்தால் கூட அது இறைவனுக்கு விருப்பமான வாழ்க்கை. நீங்களோ அந்த குறைந்த எண்ணிக்கையிலானவர்களுக்கு கூட உங்களுடைய இருமாப்பையும் பிடிவாதத்தையும் வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் எவற்றை எண்ணுகிறீர்களோ அவற்றைத்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்கிறீர்கள். உங்கள் எண்ணப்படிதான் யாவும் இருக்க வேண்டும் என நினைக்கிறீர்கள். விளைவாக உங்களிடம் பாசாங்கு செய்பவர்களை நீங்கள் வளர்த்து விடுகிறீர்கள்.
உங்களிடம் உண்மையை பேசவே இயலாது என்ற நிலையை நோக்கி உடனிருப்பவர்களை தள்ளுகிறீர்கள். ஒரு நாள் உங்களுக்கு வலிமை குறையும். அந்த நாள் உங்களை சுற்றிலும் இருக்கும் மனிதர்களுடைய பாசாங்குகள் யாவும் முடிவுக்கு வரும் நாளாக இருக்கும். முதியோர் இல்லங்களுக்கு சென்று பாருங்கள். பல்வேறு கோயில்களின் வாசல்களில் இருக்கும் மனிதர் முகங்களை பாருங்கள். சாலைகளில் திரிபவர்களை பாருங்கள். சில ஊர்களில் கூட்டம் கூட்டமாக சத்திரங்களில் படுத்து கிடக்கும் முகங்களை எல்லாம் போய் பாருங்கள். அவர்களில் மிக பெரும்பகுதியினர் ஒரு காலத்தில் வலிமையாக இருந்தவர்களே, பிடிவாதக்காரர்களே அவர்களில் மிக பெரும்பகுதியினர். வலிமையை ஒருபோதும் நம்பக்கூடாது என்று நான் உங்களுக்கு உரைக்கிறேன். வலிமை ஒரு தற்காலிக நிலை, அது நிலைத்தன்மையற்றது. வலிமை இருந்தால் வலியின்மை என்பது உடன் இருக்கும். நீங்கள் வலிமையை மட்டும் கண்டீர்கள், வலியின்மை உடன்தான் இருந்தது. அது நடித்துக் கொண்டிருந்தது, பாசாங்க செய்து கொண்டிருந்தது. உங்களுக்கு பிடித்தவற்றை அது பேசிக் கொண்டிருந்தது, பிடித்தவாறு தன்னை ஒப்பனை செய்து கொண்டிருந்தது. உங்கள் வலிமை குறையும் பொழுது உங்களுடைய வலியின்மை அல்லது வலிமைக்கு எதிரான கருத்து எழுந்தது. நீங்கள் எழுவீர்களா என்று உற்று பார்த்தது. நீங்கள் எழுந்து விடுவீர்களோ என்று அஞ்சும் போது மீண்டும் அது பதுங்கிக் கொண்டது. ஒருவேளை நீங்கள் எழவே மாட்டீர்கள் என்று அதற்கு உறுதியாக தெரிந்தால் அது எழுந்து நின்று உங்கள் கழுத்தில் தான் காலை வைக்கும். அதுவரை அதனை நீங்கள் அடிமை என்று கருதினீர்கள். அதற்கு எதுவும் தெரியாது என்று கூட கருதியிருப்பீர்கள். உங்களை விட்டால் யாரும் அதற்கு இல்லை என்று கூட கருதியிருப்பீர்கள். உங்களுடைய ஏதோ ஒரு பிடிவாதமும் ஏதோ ஒரு இறுக்கமும் வலிமையாக இருந்ததனால் அது அவ்வாறு பாசாங்க செய்து கொண்டிருந்தது. ஒருவேளை நீங்கள் ஆழ்ந்த விருப்பத்தில் தான் இருந்திருப்பீர்கள் என்றால் உங்கள் முகம் பார்த்து உங்களிடம் பொய் பேசுவதற்கு ஒருவரும் உங்கள் அருகே இருக்க மாட்டார்கள். ஒருவேளை அவ்வாறு பேசினாலும் பாசாங்க செய்தாலும் அவர்களால் உங்களோடு இணைந்து பயணிக்க வாய்ப்பே அற்றுப்போகும். பிறருக்காக நீங்கள் வேண்டும் போது உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வதில்லை, உங்களை இறைவனே பார்த்துக் கொள்கிறான். அதனினும் காப்பு உங்கள் உடன் உறையும் மனிதர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைத்து விடாது. தாவர சங்கம உயிரின வகைகளில் அசையும் உயிரினங்கள் திறன்மிக்கவைதான், அறிவு மிகுதி. அவற்றுக்குதான் 5 அறிவு வரையிலான வளர்ச்சி இருக்கிறது. அவற்றிலிருந்துதான் 6ஆம் அறிவு கொண்ட மனித கூட்டம் கூட வருகிறது. தாவரம் ஓரறிவு மட்டுமே கொண்டது. அதற்கு சிந்தனை இறைவனால் வழங்கப்படுகிறது, அறிவு இறைவனால் கட்டுப்படுத்தப்படுகிறது. அசையும் உயிரினங்கள் மிகுதியாக தன்னுடலுக்கான வினைகளில் இறங்குவன. தாவர உயிரினங்களுக்கு தன்னுடல் வினை பிற உடல் வினை என்ற பகுப்பு கூட தெரியாது. இறைவன் இந்த பூமியில் தாவர உயிரினங்களைத்தான் நெடிது வாழச் செய்கிறான். அத்தாவர உயிரினங்களில்தான் பன்மயத்தை அவன் விரித்துக் கொண்டே இருக்கிறான். வலிமை மிக்க யானைகளை கூட அத்தாவர உயிரினங்கள் தான் பேணுகின்றன, காக்கின்றன. தாவரங்களை இறைவன் எப்பொழுதும் கைவிடுவதில்லை. எவர் ஒருவர் தனக்குரிய கோரிக்கைகளை விட பிறருடைய கோரிக்கைகளுக்காக ஆழ்ந்து விரும்புகிறாரோ அவரை மனிதர்கள் கைவிடுகிறார்கள், இறைவன் கைதூக்குகிறான். அதுவும் விருப்பமாக இருக்க வேண்டும். பிறருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டுமே என்று பிடிவாதம் இருக்கக்கூடாது.
பிறருக்காக இறுக்கம் காட்டுதலும் தனக்காக இறுக்கம் காட்டுதலும் வேறு வேறு அல்ல. இறுக்கம் இறுக்கம்தான், பிடிவாதம் பிடிவாதம்தான், வன்மம் வன்மம்தான். பிறருக்காகவும் இறுக்கம் கூடாது, தனக்காகவும் இருக்கக்கூடாது. ஆழ்ந்த விருப்பத்தில் இருக்க வேண்டும், அதில் அசைவற்று இருக்க வேண்டும். அம்மையே அப்பா, இந்த சூழல் இன்பமாக இருக்கட்டும், அந்த முகத்தில் மலர்ச்சி பொங்கட்டும், இந்த மனிதருக்கு இன்னல்கள் தீரட்டும் என்று நீங்கள் வேண்டிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால், எவர் தடுத்தாலும் எவர் உங்களை எதிர்த்தாலும் நீங்கள் ஒரு இல்லத்தை கட்டி அமைக்கிறீர்கள் என்றுதான் ஆகும். அந்த இல்லத்தின் மனித கூட்டத்தினரின் எண்ணிக்கைக்கு வரம்பே இருப்பதில்லை என்றுதான் அது ஆகும். இப்பொழுது நீங்கள் உங்கள் உடன் இருக்கும் 4-5 பேருக்காக பாடுபடுவதாக கருதுகிறீர்கள். நான் கூறும் நிலைக்கு உங்களில் எவரேனும் ஒருவர் வந்தால் கூட உங்கள் இல்லம் 4-5 அல்ல, பல நூறு என்று பெருகும். உங்கள் இல்லம் விரிவடையும். பலரை நீங்கள் அரவணைக்கலாம், பலரை நீங்கள் கைதேற்றலாம். பலருடைய கண்ணீரை உங்களுடைய சிந்தனையை துடைத்துவிடும். பலருடைய அரற்றல்களை உங்கள் சிந்தனையை ஆற்றுப்படுத்திவிடும். அந்த திறன் யாரோ ஒருவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருவர் என்பவர் ஒருவர் அல்ல, ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கும் ஒருவர். சில நூறு பறவைகளில் ஏதோ ஒன்று முன்னே செல்கிறது. யானைகளின் கூட்டத்தில் ஏதோ ஒன்று வழிகாட்டுகிறது, தலைமை தாங்குகிறது. எறும்புகள், கரையான்கள் ஆகியவற்றின் கூட்டத்தில் ஏதோ ஒன்று அல்லது ஒரு சில தலைமை ஏற்கிறது. தேனீக்களின் கூட்டத்தில் ஏதோ ஒன்று வழிகாட்டுகிறது. அவ்வாறான ஏதோ ஒன்று என்னும் நிலையிலிருந்து நீங்கள் உங்களை புரிந்து கொள்ளுங்கள். அந்த யாரோ ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இல்லத்தை அமைக்க வேண்டும். இப்பொழுது உங்களிடம் குடும்பம் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. நான் இல்லத்தை பற்றி உரையாடுகிறேன். நீங்கள் இல்லம் அமைக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய இறுக்கங்களிலிருந்து விடுபட வேண்டும். சக மனிதர்களுடைய இயல்புகளை மதிக்க பழக வேண்டும். எந்த நம்பிக்கைக்காகவும், எந்த புகழுக்காகவும், பெருமைக்காகவும் உங்களுடைய உரிமைகளையும் பிறருடைய உரிமைகளையும் பலி கொடுக்கவே கூடாது. அதெல்லாம் கொடும் பாவம். கல்வி ஒரு நம்பிக்கையாக வளர்ந்திருக்கிறது. அந்த நம்பிக்கைக்காக உங்களுடைய குழந்தைகளின் உரிமைகளை நீங்கள் பலி கொடுக்கிறீர்கள். மருத்துவ முறைகள் நம்பிக்கைகளாகவே வளர்ந்து விட்டன. அவற்றுக்காக நீங்கள் யாவரின் நலன்களையும் பலி கொடுக்கிறீர்கள். சடங்குகள், வழிபாடுகள், வாழ்க்கை பற்றிய கணிப்புகள் யாவுமே வளர்ச்சியடைந்து இறுகி கிடக்கின்றன. இவை யாவற்றிலும் நீங்கள் உழல்கிறீர்கள். உங்களுடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று யாரோ ஒருவரிடம் கேட்டுக்கொண்டு திரிகிறீர்கள். நான் கூறுகிறேன், உங்களுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, உங்களோடு வாழும் ஒரு பெருங்கூட்டத்தினருடைய எதிர்காலம் உங்களுடைய இயல்பு திறனில் இருக்கிறது. ஒரு நொடி, ஒரே ஒரு நொடி உங்களுடைய இறுக்கங்களில் இருந்தும் பிடிவாதங்களில் இருந்தும் நீங்கள் வெளியேறிவிட்டால் அந்த ஒரு நொடி உங்களை ஒரு பெருங்காலத்திற்கு அழைத்துச் செல்லும். அப்பெருங்காலத்தில் ஒரு பெரிய மனித கூட்டத்தை நீங்கள் வழிநடத்துவீர்கள். அதில் உங்கள் குடும்பம் மட்டும் இன்பமாக வாழாமல் போய்விடுமா?
நான் இவ்வளவையும் கூறுவதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். இந்த சமூகத்தில் நல்லிணக்கம் வேண்டும், இந்த சமூகம் இல்லறத்தில் திளைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இது நிகழ வேண்டுமாயின் இந்த சமூகத்தில் உள்ள யாரோ ஒருவர் எனும் அடையாளம் கொண்ட ஒரு சிலர் இந்த நிலைக்கு வர வேண்டும். அந்த யாரோ ஒருவராக இருக்கும் அந்த ஒரு சிலர் இன்று இறுக்கங்களிலும் பிடிவாதங்களிலும் இருப்பதை நான் மிக நன்றாக புரிந்து வைத்திருக்கிறேன். நீதான் வழிநடத்த வேண்டிய பறவை, நீயோ உன்னலமே பெரிது என்று கருதி அல்லது பிறர் நலத்தின் மீது உனக்கு இருக்கும் பிடிவாதங்களை பெரிதென கருதி அந்த கூட்டத்தையே திசை மாற்றி விடுகிறாய். நீயும் தடுமாறுகிறாய், அந்த கூட்டமும் திசை மாறுகிறது. ஒரு பறவை இவ்வாறு செய்வதில்லை. அது மிக நேர்மையாக உண்மையாக தன் கூட்டத்தினை வழிநடத்தி தங்குமிடங்களுக்கு அழைத்து செல்கிறது. மீண்டும் புறப்பட்ட இடத்தை நோக்கியும் ஒவ்வொரு உயிரையும் இட்டு சென்று தன் பொறுப்பை நிறைவேற்றுகிறது. உன் உள்ளங்கை அளவுக்கு கூட இல்லாத மீன் தன்னுடைய கூட்டத்தை நேர்மையாக வழிநடத்துகிறது. உன் விரல் நகத்தின் 10 ஒரு பங்குதான் இருக்கிறது எனும் அளவிற்கான எறும்பு மிக நேர்மையாக தன் கூட்டத்தை வழிநடத்துகிறது. நீயோ உன்னுடைய பிடிவாதங்களாலும் இறுக்கங்களாலும் தன்னோக்குவாதத்தினாலும் உனக்கு இறைவன் வழங்கிய இயல்பு திறன்கள் யாவற்றையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறாய். அவற்றிலிருந்து நீ வெளியேறு, அவற்றை விடுவித்துக் கொண்டு வா. பிறருடைய இன்பத்தை பார்க்கும்போது அகம் மகிழ பழகு. அந்த இன்பம் எதனால் விளைந்தது, அந்த இன்பத்திற்குரிய மதிப்பீடுகள் யாவை என்பவற்றையெல்லாம் ஒரு கண்காணிப்பாகவும் அதிகாரமாகவும் தூக்கிக் கொண்டு அலையாதே. இன்றைய கல்வி முறை உன்னால் இப்படித்தான் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய அரசியல் உன்னால் தான் வளர்த்தெடுக்கப்படுகிறது. அதன் எல்லா சீரழிவுகளுக்கும் உன்னை போன்ற ஒரு சிலர் தான் பொறுப்பு. நோயாளிகள் பெருக்கத்திற்கும் உன்னை போன்ற ஒரு சிலர் தான் பொறுப்பு. மற்றவர்கள் அந்த திறன் குறைவாக இருக்கிறார்கள். பின்னே வரும் பறவைகள் அவை. நீ அவற்றையெல்லாம் குறை கூறக்கூடாது. ஆயிரம் ஆடுகள் கொண்ட மந்தையை ஒரே ஒரு ஆடு வழி நடத்துகிறது. மீதமுள்ள ஆடுகளை குறை கூறுவது எந்த ஆட்டிற்குமான இயல்பல். ஆனால் நீ அதையெல்லாம் செய்கிறாய். நீதான் உன் குடும்பத்திற்கு பொறுப்பு என்று கருதுகிறாய் என்றால் நீ இந்த 3 குணங்களில் இருந்து வெளியேறு. நீ உன் உடன் உறையும் மனிதர்களின் இன்பத்திற்காக வேண்டும். அந்த மனிதர்களுடைய இயல்புகளை புரிந்து கொள்ள முற்படு. அவர்களை அரவணைத்துக் கொள். அவர்களை நெறிப்படுத்து, ஆற்றுப்படுத்து. அவர்களை உடன் அழைத்துச் செல். அவர்களுடைய தனித்தன்மைகள் வெளிப்படும் போது அவர்களிடமிருந்து விலகீர். அவர்கள் வெளிப்படட்டும். அவர்கள் தாமே வெளிப்படுவார்கள். அவர்கள் தாமே உன்னை வந்து அடைவார்கள். மீண்டும் தங்களுடைய தனித்தன்மைகளை வெளிப்படுத்துவதற்காக அவர்கள் விலகிச் செல்வார்கள். இறுக்கத்திற்கு உள்ளே இருந்து கொண்டு எந்த தனித்தன்மையும் வெளிப்படாது. அவர்களுடைய உணவு, உறக்கம், உடை, கல்வி,
ஆகிய யாவற்றிலுமே உனக்கு கட்டுப்பாடும் இறுக்கமும் இருக்கிறது என்றால் அவர்களிடமிருந்து எந்த தனித்தன்மையை நீ எதிர்பார்க்கிறாய்? நீ சற்று தள்ளீர், இன்னும் விலகீர். அவர்கள் தங்கள் தனித்தன்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தட்டும். உண்மையாகவே நீ அவர்களுடைய இன்பத்தை தான் விரும்புகிறாய் என்றால் அவர்கள் எங்கு சென்றாலும் எப்படி வெளிப்பட்டாலும் உன்னை நினைத்துக் கொண்டுதான் இருப்பார்கள். உன்னை அடைவதற்கு துடித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். அப்படித்தான் ஒரு மனித வாழ்க்கை கூட்டு வாழ்க்கையாக மாற்றமடையுமே அன்றி இறுக்கமான சங்கிலிகளால் மனிதர்களை கட்டி போட்டு கண்காணித்துக் கொண்டும் அதிகாரம் செய்து கொண்டும் அவர்களை கட்டுப்படுத்தியும் வாழ்வது கூட்டு வாழ்க்கை அல்ல. அது வாழ்க்கையே அல்ல. இல்லம் என்பது ஒரு வரையறைக்குள் அடங்காத வடிவ நிலை. அது பன்மைகளின் தொகை. இந்த இல்லத்தை வழிநடத்த விரும்புவோர் ஒவ்வொருவருக்கும் இந்த அறிமுக உரை ஒரு வழிகாட்டலாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த வழிகாட்டலின் அடிப்படையிலிருந்து இனிவரும் பாடங்களை எல்லாம் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறேன். பாடம் நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் நிறைவதாக. நன்றி.